எல்லோருக்கும் வணக்கம். இப்போ கூடுதலாக ட்ரெண்டிங்காக இருக்கிறது இந்த தாமரைப்பூ லோட்டஸ் டிசைன் சாரி ப்ளவுசஸ் மோஸ்ட்லி ட்ரெண்டிங்கில் இருக்குது. அந்த விதத்தில் நான் இந்த ஒரு ஆரி ஒர்க் லோட்டஸ் போட்டு ஒரு டிசைன் பண்ணி இதை ஒரு 3 மாதத்துக்கு முதல்ல நான் ரெடி பண்ணி ப்ளவுஸாக வச்சுட்டேன். ஆனால் என்னோட சாரி இல்லை. எப்பயுமே எனக்கு ஒரு விஷயம், எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கணுமென்று நான் டிசைட் பண்ணிட்டேன்னா முதல்ல ப்ளவுஸை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு தான் அதுக்கு மேட்சிங்காக நான் சாரி ப்ளவுஸ் எடுப்பேன். அந்த விதத்தில் தான் இந்த ப்ளவுஸையும் நான் ரெடி பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர் நடுவில் இந்த தாமரைப்பூ பெரிய பெரிய ஓட்டையெல்லாம் இருந்தது. அதை நான் கவர் பண்ணணுமெண்டே டிசைட் பண்ணிட்டேன். என்னென்னு சொன்னால் இது போட்டிருக்கும் போது அது ஒரு பெண்ட் பண்ணி கொண்டு நிற்கிற மாதிரி இருந்தது, கரெக்டாக நிற்காமல். அதனால் நான் அதுக்கு ஒரு கோல்ட் கலர் மெட்டீரியல் வச்சு உள்ள ஒரு கிளாஸ் மெட்டீரியல் கொடுத்து தைச்சிருக்கிறேன். கையுக்கும் முதுகுக்கும் பார மாதிரி லைட்டாக ஸ்கின் தெரியலாமன்றதுக்காண்டி நான் அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்கிறேன். இப்போ இந்த ப்ளவுஸுக்கு பர்பிள் கலர் அல்லது க்ரீன் கலரில் ப்ளவுஸ் போடணும். என்னோட சின்ன ஷாப்பில் இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி சாரி பார்க்கலாம். இப்போ நான் இந்த ப்ளவுஸுக்கு இந்த பர்பிள் அல்லது க்ரீனில் ஒரு சாரி எடுக்கணும். இதில் பர்பிளும் அந்த நிறைய பூக்கள் எல்லாம் பெறாமல் நிறைய டிசைன் எல்லாம் பெறாமல் சிம்பிளாக இருக்கணும். அதுதான் நான் பார்க்குறேன். இப்போ அதே நேரம் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கணும். ஃபேன்சி மாதிரி அந்த பீட்ஸ் இருக்கிற மாதிரி ஸ்டோன் இருக்கிற மாதிரி பார்க்கல, போர்டர் வேணும். அந்த மாதிரி ஒரு சாரியை தான் நான் செலக்ட் பண்ணலாம்னு இருக்கிறேன். இதில் பர்பிள் க்ரீன் வர மாதிரி ஒன்றும் தெரியல. இது கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கு. இது கல்யாணத்துக்கு கட்டுற மாதிரி இருக்குது. No. எஸ், இதில் 3 சாரீஸில் 3-4 சாரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. இது பர்பிள் அண்ட் ப்ளூ, இதுக்கு கொஞ்சம் பரவாயில்லை. ஆனால் அந்த க்ரீன் மேட்ச் பண்ணல. இது எப்படி இருக்குது? எஸ், இந்த பர்பிளும் இந்த பர்பிளும் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஐ திங்க் இது ஓகே தான் இருக்குது.